இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய தலைவி. இருவரும் தலைவர்கள் தமிழகத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார். ஏழை மக்களுடைய வளர்ச்சிக்காக, ஏழை மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் முழுவதும் நிறைவேற்றுவதற்காக பாடுபட்ட தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். திமுக தலைவர்கள் அப்படியா இருக்குது? குடும்பத்துக்காக வாழ்கின்ற தலைவர். நம்முடைய தலைவர் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். திமுக தலைவர் திரு கருணாநிதி ஆகட்டும், திரு ஸ்டாலின் ஆகட்டும், குடும்பத்தை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள் மக்களை பற்றியே சிந்தித்தார்கள். ஏனென்றால் இரண்டு தலைவர்களுக்கும் வாரிசு இல்ல. இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசு, இங்க இருக்கின்ற மக்கள் தான் குடும்பம். ஆகவே நம்மை காப்பதற்கு நமக்கு என்ன தேவை என்பதை சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்திய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா. திரு கருணாநிதி அவர்களுக்கு குடும்பம், அவருடைய வாரிசுகள், அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும், அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும். அதுதான் திமுகவுடைய நிலைமை. அதனாலதான் இன்னைக்கு திரு கருணாநிதி குடும்பம் 8 கோடி மக்களை சுரண்டி கொண்டிருக்கின்றது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். திரு கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுது திமுக கட்சியில ஊழல் 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 என்று சொன்னால் திமுக இந்தியாவில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஊழலின் ஊற்றுக்கண் திமுக கடந்த கால ஆட்சியில் நீங்க பாருங்க, வீராண ஊழல், பூச்சி மருந்து ஊழல், அரிசி ஊழல், இப்படி ஏற்கனவே ஊழலில் திளைத்த கட்சி திமுக கட்சி. உண்மைதானே? இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் கொடி பறக்குது, அண்ணா திமுக கொடி பறக்குதுல்ல? எதனால பறக்குது? எதனால பறக்குது? காற்றுனால பறக்குது. காற்றுல பறக்குது. காத்த கண்ணில் பார்க்க முடிஞ்சுதா? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,74,000 கோடி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், கண்ணுக்கு தெரியாத காற்றலையில் ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. இன்னைக்கு மத்தியில அவர்கள் மந்திரியா இருக்கின்ற காலத்தில் இந்த இலாக்கா வைத்தவர்கள் ஊழல் செய்து நம்முடைய தமிழகத்தையே தலையை குனிந்து வைத்துட்டாங்க. இந்தியாவில் எங்க பார்த்தாலும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஊழல் என்று இந்த நாடே சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு திமுக நிலை என்ன? இன்றைக்கு கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், இதுதான் திமுக கொள்கையாவே மாறிட்டது. ஆக இதில் இருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகிற கூட்டணி வெற்றி பெற வேண்டும்.